எப்படி everyone CUT PG 2026க்கான சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல நமக்கு அஃபிஷியலா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை நான் ஒரு 2 or 3 பார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ண போறேன். பிகாஸ் நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே வந்துட்டு இது ஒரு 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்களோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களோட பார்ட் 2 அதாவது உங்களோட கோர்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் போக முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன இங்கே ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களோட டீட்டெயில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு உங்களோட நம்பர் கொடுத்துருக்கணும். அண்ட் தென் issued date and number கொடுத்துருக்கணும். ஸோ இஃப் இன் கேஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு இன்னுமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா அது இருந்தால் தான் உங்களோட அப்லோட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அங்கே லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கேட்பாங்க. அது எல்லாமே நான் ப்ராசஸில் சொல்கிறேன். அந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்ட் 1ல் இருக்க எதையுமே அதுக்கப்புறமா ரெக்டிஃபை பண்ண முடியாது, அதை மாடிஃபை பண்ண முடியாது. அதனால தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, என்னெல்லாம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணுன்றது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போவே அப்லோட் பண்ணிவிட்டு பார்ட் 2க்கு போகலாம். இஃப் இன் கேஸ் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா பார்ட் 2 அதாவது பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் என்னெல்லாம் மேண்டட்டரின்னு தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ட்ரை டு கெட் இட் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறேன். என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஒரு சாம்பிளோட தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு CUTN தட் இஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடோட அஃபிஷியல் பேஜ். கரெக்டுங்களா? அதுக்குள்ளே போனோன்னே அட்மிஷன் ஒரு ட்ராப் டவுன் இருக்கு. அதில் அட்மிஷன் ஃபார் PG ப்ரோக்ராம்ஸ் 2 years தானே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பேஜ் ஓப்பன் ஆகும். ஐ மீன் 2 நியூ லிங்க் இருக்கும். இதெல்லாம் நமக்கு பழசு CUT PGயோட ரிலேட்டட் லிங்க் நமக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 2 தான். ஸோ இதில் நமக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்ற ஒரு பிடிஎஃப்பும் இதோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்பும் இருக்குது. அதையுமே நம்ம குயிக்காக என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் உங்களோட ஸ்கோர் கார்டை எங்கே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் CUTNல வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷனுக்கான சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாம் அதுக்கு நம்ம டேரெக்டாக செலக்ட் ஆக மாட்டோம். அண்ட் இங்கே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 21st of Mayலேருந்து 10th June வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இங்கே கீழே டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. And then Central University of Tamil Nadu shall not be responsible for any delay, okay, or disruption of network connectivity. For example, நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட் நீங்கள் 10th Juneல போயிட்டு எனக்கு எதுவுமே அப்ளை ஆக மாட்டேங்குது, நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது ஆர் ப்ராசஸ் ஆகலாம், அந்த மாதிரி வி கான்ட் ரைஸ் எனி கம்ப்ளைண்ட். ஓகே? ஸோ 10th Juneனா நம்ம வந்துட்டு இந்த மேக்குள்ளேயே எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அண்ட் தென் நார்மல் இதெல்லாம் வந்துட்டு தோஸ் கேண்டிடேட் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தோஸ் கேண்டிடேட்ஸ் who do not upload the required certificate or document shall upload a handwritten undertaking. ஓகே? ஒரு பிளெயின் பேப்பரில் உங்களால் அப்லோட் பண்ண முடியல, யூ ஷுட் ஹாவ் ஹேண்ட் ரிட்டன் அண்டர்டேக்கிங். அதுக்கான சாம்பிளும் ஐ கேன் அப்லோட். ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால உங்களால் அதை அப்லோட் பண்ண முடியலன்னா யூ கேன் டூ திஸ் ஆப்ஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை டு கெட் இட். நமக்கு ஒரு 10 days கிட்டே டைம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த நம்பர் இப்போதைக்கு கிடைச்சா போதும். இப்போ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நம்பர் வந்துடுது, காப்பி வருது, அதை கூட நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே? அண்ட் அதோட ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் செலெக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் ஒரு OBC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 250, SC or STக்கு 150, PW or transgender no fee. அடிஷ்னல் ப்ரோக்ராம் செலெக்ஷன் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு 250. இன்கேஸ் நான் வந்துட்டு MBA செலக்ட் பண்ணியிருக்கேன், அது கூட சேர்ந்து MCOMமும் நான் செலக்ட் பண்ணுறேன் அடிஷ்னல் ஒரு சப்ஜெக்ட்னா எனக்கு 100 ஆகும் பேஸ்ட் ஆன் மை கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் SCயாக இருந்தால் எனக்கு வந்துட்டு 50 rupees அடிஷ்னல் ஆகும். PW or transgenderாக இருந்தால் நோ ஃபீ. ஓகே? அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்துச்சுன்னா அவங்களே காண்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. யூ கேன் காண்டாக்ட் தேம் ஆல்சோ. அண்ட் வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு நான் சொல்லிடுறேன். ட்ரை டு கெட் இட் இப்போவே பிஃபோர் யூ ஆர் ஸ்டார்டிங் த அப்ளிகேஷன். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செகண்டரி ஸ்கூல் தட் இஸ் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அண்ட் உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட், உங்களோட டிசி, ஸ்கூல் காலேஜ் வாட் எவர் அப்ளிகபிள். கரெக்டாக? அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதுக்கான அஃபிடவிட்லாம் ப்ராப்பராக வந்துட்டு வாங்குங்க. லைக் மணி கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பரான சாம்பிள் எடுத்துகிட்டு போய் ட்ரை டு கெட் த அஃபிடவிட் ஃப்ரம் ப்ராப்பர் பர்சன். ஓகே? அண்ட் PWD PH கேட்டகரி
certificate, certificate of Kashmiri migrant, etc., certificate of ward of defense category, and undertaking form in the case of non-submission of any required certificates or documents. ஓகேவா? ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இது எல்லாமே எல்லாருக்கும் மேண்டட்டரியாக இருக்காது கரெக்டுங்களா? பட் உங்களுக்கு மேண்டட்டரியாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் எதாவது சப்மிட் பண்ண முடியாமல் போச்சுன்னா யூ ஷுட் ஹாவ் அ ஹேண்ட் ரிட்டன் அண்டர்டேக்கிங் ஆன் அ பிளெயின் பேப்பர் ப்ராப்பரான ரீசன். ஓகே, இதோட எம்பி எல்லாமே கிளியரா அவங்களே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்றப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சியூடிஎன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு ரெஜிஸ்டர்னு கார்னர்ல ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட பிஜி அப்ளிகேஷன் நம்பர் இருக்கணும், ரோல் நம்பர், இது எல்லாமே உங்களோட ஸ்கோர் கார்ட்லேயே இருக்குது. கரெக்டாக அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர்னு கீழே இருக்கும். அண்ட் தென் அப்ளிகன்ஸ் ஃபுல் நேம், நீங்கள் சியூடி பிஜியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த், அந்த மெயில் ஐடி, அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ரெஜிஸ்டர்ட். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வரும். ஓகே, நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா, அந்த மெயிலுக்கு யூ வில் கெட் அன் ஓடிபி. அதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் சியூடி பிஜிக்கு செட் பண்ணது வேறு, இங்கே உங்களை ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டதுக்கு அப்புறமா அகைன் யூ வில் சப்மிட் த கேப்சா அண்ட் தென் submitted for the OTP verification. ஓகே, இப்போ வரைக்கும் கிளியராக ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஓடிபி வரப்போகுது. அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர், இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்ட் வச்சோம்ல, அது கூட சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்டர் பை த அப்ளிகேஷன் applicants need to be same as the class 10. இது அப்ளை பண்ணுறப்பே நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. applicant can log into the admission portal through registered mail ID. Applicant must use his or her own mail ID. The mail ID provided by the applicant must be functional. Applicant must have access to it throughout the application process. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. நம்பர் எந்த அளவுக்கு முக்கியமோ மெயிலுமே, பிகாஸ் ஃபர்தர் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களோட மெயில் மூலியமாக தான் நடக்க போகுது. ஸோ கீப் இட் ஆக்டிவ். ஓகே, இப்போ நான் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சைடில் வந்துட்டு எனக்கு என்னோட அப்ளிகேஷன் அண்ட் ப்ரோக்ராம் ஏதாவது சர்ச் பண்ணணும்னா அதை பார்த்துக்கலாம். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் பற்றி பார்த்து முடிச்சோம்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இட்ஸ் ப்ரொஃபைல் பெண்டிங் அப்படின்னு வரும். ஸோ கீழே வந்துட்டு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் பி கெட்டிங் இன் டு திஸ் பேஜ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு மேலே உங்களோட நேம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். கீழே கேட்டகிரி அந்த மாதிரி நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரும். ஸோ வாட் எவர் உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சாம்பிளுக்கு இது வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி எடுத்தாலுமே உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் டேட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓபிசின்னு கொடுத்து இங்கே நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாரு, அந்த கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் வந்து 1st April 2026 ஆன் ஆர் ஆஃப்டர் தான் இருக்கணும். நான் 2 years 3 years முன்னாடிலாம் வச்சுட்டு அதை வச்சு என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்மளோட ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி திருப்பி அதையே கொடுங்க. ஆல்டர்னேட் மெயில் இஃப் ரெக்வயர்ட் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் பிளட் குரூப், ரிலீஜியன், மதர் டங். இங்கே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவா இல்லையா நீங்கள் போடணும். இஃப் இன் கேஸ் நீங்கள் அதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு போடணும், அதர் நேஷனாலிட்டி என்னன்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் சம் ஆஃப் த டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜில். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயிலாம் கேட்பாங்க. அட்ரஸில் உங்களோட வில்லேஜ், கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அம்மாவோட நேம், மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், இது எல்லாமே மேண்டட்டரி இல்லை, நேம் மட்டும்தான் மேண்டட்டரி. ஓகேங்களா? அண்ட் சேலரி இதே சிமிலர் நமக்கு ஃபாதருக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் கேட்பாங்க. ஃபாதர்ஸ் நேம் அண்ட் தென் இது எதுவுமே மேண்டட்டரி இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் அது கீழே இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, இட்ஸ் அ மேண்டட்டரி ஃபீல்ட். அதுக்கப்புறமா கம்பைன்டு ஃபேமிலி இன்கம் அதுவுமே மேண்டட்டரி ஃபீல்ட். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபாதரோட சேலரி, மதரோட சேலரி அது மேண்டட்டரியாக போட்டு இது கம்பைன்டு ஃபேமிலி இன்கம் ட்ராப் டவுனில் கேட்பாங்க. லைக் அபவுட் 10 lakhs லைக் ஒரு ரேஞ்சில் அது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி சியூடிஎனுக்கு லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது பொறுத்து எஸ் ஆர் நோ நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் அதர் டீடைல்ஸ் ஆர் கோட்டாவில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஏதாவது கோட்டாவில் வந்து கிளைம் பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் எஸ் ஆர் நோ கொடுக்கணும். காஷ்மீரி மைக்ரண்ட்னா எஸ் ஆர் நோ. Prime Minister Special Scholarship Scheme for JMK, Jammu and Kashmir student, yes or no. And children or widow of armed force personnel, select if required. அதுக்கப்புறம் single girl child quota, yes or no.
கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ், சிங்கிங், இதில் டிபேட், குவிஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கும்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதே மாதிரி வருவீங்கன்னா எஸ் ஆர் நோ யூ ஹேவ் டு மென்ஷன். ஓகே. அதுக்கப்புறமா உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதுவுமே மேண்டேட்டரியாக கிடையாது. இஃப் இன் கேஸ் ஏதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ரீஃபண்ட் இருந்தால், இஃப் இன் கேஸ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யூ கேன் ஆட் த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் as well. இவங்க கேட்டிருக்காது, பட் இட்ஸ் நாட் mandatory as of now. Next, address. Okay, so complete address starting from your door number, street, floor, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி அண்ட் பின்கோடு இதெல்லாமே கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்னா இங்கே இருக்க கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கீழேயும் நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸில் நம்மளோட பாடி கண்டிஷன் பற்றி கேட்டிருப்பாங்க. டு யூ ஹேவ் எனி illness which requires continuous and emergency medical attention அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எஸ்என் கொடுத்துட்டு அதில் அதோட டைப் ஆஃப் நேச்சர் அது எல்லாமே கேட்பாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா யூ கேன் கீப் நோ. ஓகே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஏபிசி வாட் எவர் யூ ஹோல்ட் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் நீங்கள் எஸ்என் கொடுத்தீங்கன்னா அது என்ன சர்டிஃபிகேட்னு கேட்பாங்க. அண்ட் என்எஸ்எஸ்ல வந்துட்டு இப்போ நீங்கள் கேம்ப் போயிருக்கீங்க, அஃபிஷியல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஓகே. தட் ஆல்சோ யூ ஹேவ் டு மென்ஷன். அண்ட் ஆர் யூ வார்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அதாவது உங்களோட ஃபாதர் ஒரு மதர் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ யூ ஹேவ் டு கிவ் த ஆன்சர். இப்போ நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் டு யூ ஹேவ் என்சிசி சர்டிஃபிகேட்னா என்சிசி சர்டிஃபிகேட்லாம் தே மைட் ஆஸ்க் அகேன் அட் த லாஸ்ட். ஓகே. நீங்கள் எஸ் கொடுத்தா ஸோ தட்ஸ் வை யூ ஹேவ் டு கீப் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் லாங்குவேஜ், நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் உங்களோட ப்ரொஃபிஷியன்சி ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது மூணுமே உங்களுக்கு தெரியும்னா மூணுமே கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு ரீடிங் மட்டும்தான் தெரியும், ஸ்பீக்கிங் மட்டும்தான் தெரியும்னா அதை மட்டும் யூ ஹேவ் டு கிளிக் இட். ஓகே. அண்ட் அதர் லாங்குவேஜ்ல யூ கேன் ஆட் தமிழ் ஆர் வாட் எவர் லாங்குவேஜ் யூ நோ. ஓகே. அண்ட் இஃப் யூ நோ ஹிந்தி ஆல்சோ அதோட ப்ரொஃபிஷியன்சி வாட் எவர் யூ நோ இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் லாங்குவேஜ் எனி டூ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ கிளிக் இட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் பேஜ். இப்போ இங்கே வந்துட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது ஜேபிஜே ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் தென் உங்களோட சைஸ் ஆஃப் டிஜிட்டல் ஃபோட்டோ மஸ்ட் பி வித்தின் 10 KB to 500 KB. ஓகே. அண்ட் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா மீதி கீழேனா அதுக்கெலாம் 10 KB to 500 KB கூட இருக்கணும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த செலக்ட் ஃபைல்னு கொடுத்தோன்னே நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் நீங்கள் காமிக்கும். ஓகேவா. இந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தா மட்டும்தான் அப்லோட் ஆகி உங்களோட அப்லோட் பண்ண ஃபோட்டோ வியூ ஆகும். ஓகேவா. நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டுமே அது அப்லோட் ஆகிடுச்சுன்னு கிடையாது. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர், ஓபிசி ஆர் வாட் எவர் நம்ம அங்கே என்ன கிளிக் பண்ணியிருக்கோமோ அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் போட்ட நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க. என்எஸ்எஸ்க்கு நீங்கள் எஸ் கொடுத்துருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட், என்சிசி எஸ் கொடுத்துருந்தா அதுக்கு இதெல்லாம் சும்மா எஸ் கொடுத்து ஐ எம் ஷோயிங் யூ. ஓகேவா. நம்ம எந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்கன்றது. சியூடி ஸ்கோர் கார்டு எல்லாருக்கும் மேண்டட்டரி, சியூடி அட்மிட் கார்டும் மேண்டட்டரி. ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட் சைஸ் வந்து எல்லாமே நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எம்டியாக இருக்கா. ஸோ நான் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த கண்ணா சிம்பிள் மாதிரி இருக்குது. ஐ வந்து வியூ பண்ணுறதுக்கு ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பாப்பப் இருக்குது, அதை கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸ்டார்டிங் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யூர் நேம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு இஃப் யூ திங்க் ஆல் ஆர் கரெக்ட், எந்த மாடிஃபிகேஷனும் தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா சப்மிட்ன்றதை கொடுங்க. இந்த சப்மிட்ன்றதை கொடுக்குறப்ப தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டீடைல்ஸ் கேர்ஃபுல்லி. நோ மாடிஃபிகேஷன் will be allowed after submission. இப்போ புரியுதுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்காமல் உங்களோட நெக்ஸ்ட்டு கோர்ஸ் செலெக்ஷனுக்குலாம் போக முடியாது. அதனால தான் இது ஒரு பார்ட் ஒன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்கன்றதை உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கேட்டகரி நீடுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வில் டிஃபர். ஸோ ட்ரை டு ப்ரிப்பேர் இட். ஓகே. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அண்ட் லாக்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் எதுவுமே இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்ட் ஒன்ல என்னெல்லாம் தேவைன்னு இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ப்ளீஸ் டூ கெட் இட் நவ். ஓகே. ஸோ
ஓகே. எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நெனச்சீங்கன்னா, கன்ஃபர்ம் அண்ட் லாக் குடுங்க. அது குடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்ட் 2ல எந்த மாரி டீட்டெயில்ஸ் கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, அந்த காலேஜ் அந்த மாரி அதுக்கப்புறம் உங்க 10த், 12த் மார்க் ஷீட் அவியல் ஐ மீன் உங்க மார்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் அங்க தான் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போவே எனக்கு எல்லாமே ரெடியா இருக்குன்னா, ஆல்ரெடி 2025க்கான சியூடிஎன் அப்ளிகேஷன் வீடியோவே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்க அது கூட பார்த்து யூ கேன் ஃபில் இட். ஓகே. ஸோ பார்ட் 1 உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட் 2ல உங்கள பார்க்குறேன். ஸோ ஆல் தேங்க் யூ. பை பாய்.